ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. முதலமைச்சர் அவர்கள் வீடு தேடி வரும் அரசுன்னு சொல்லி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இது அரசாங்கத்தோடு தாராளமாக முதலமைச்சர் போகட்டும், வீடு வீடாக போகட்டும், அந்த நிலையில் தான் இன்றைக்கி திமுக வந்திருக்கு. அதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அந்த திட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் சேர்க்கப்படுகிறது என்று காலையிலிருந்து எனக்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கிறது. அரசு பணத்தில் அரசு திட்டம் எவ்வளவு தான் சுரண்டுவீங்க? இன்னும் அரசு பணத்தை கட்சிக்கு வீட்டுக்கு சுரண்டுறதுல திருப்தி அடையலையா? இன்னும் தொடருமா? ஆகவே முதலமைச்சருடைய கட்சி பணிக்காக அரசு எந்திரத்தை பயன்படுத்துவது அரசு செலவு செய்து விளம்பரங்கள் செய்திருக்கின்ற சூழ்நிலையில் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும். நான் இன்றைக்கி திருநெல்வேலிக்கு வந்திருக்கேன். இங்கே பாளையங்கோட்டையில் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டது. அங்கே கடைகள் கட்டப்பட்டது. ஆனால் பல மாதங்களாகி அது ஏன் இன்னும் வாடகைக்கு விடலைன்னா, உள்ளூர் எம்எல்ஏ அவர் பேர் அப்துல் வஹாப் அவரோட தலையீடுனா எந்த மாதிரி நமக்கு பொதுவாக தெரியும். மாநகராட்சி நகராட்சிகளில் கடை கட்டி வாடகைக்கு விடுறதுன்னா பிரச்சனையே பகடி தான். ஆகவே பகடி பேரத்தின் காரணமாக மத்திய அரசின் நிதி ஸ்மார்ட் சிட்டிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்தப்பட்ட பஸ் ஸ்டாண்டும் கடைகளும் இன்னமும் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்குது. அதோடு எனக்கு என்ன சொல்கிறாங்க, யார் ஜிஆர்இயா, இது ஒரு ஜிஎஸ்டி இது ஜி ஸ்கொயர் மாதிரியா ஒரு ப்ரைவேட் அமைப்போட போர்டு அங்கே எப்படி வந்தது, அதனுடைய விளம்பரம் இந்த ஸ்மார்ட் சிட்டியின் மூலமாக நெல்லைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இவர்கள் பயன்படுத்தியதாக கூறுகின்ற திட்டங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. இன்றைக்கி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கலகலத்து போயிருக்கிறது. ஏனென்றால் எந்த அளவுக்கு இவங்க என்னவோ பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் என்னவோ பிஜேபி ஏடிஎம்கே கபலீகரம் செய்துவிடும் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அப்படின்னா திமுக எங்களோட கூட்டணியில் இருந்து அதை நாங்கள் கபலீகரம் பண்ணோமா? அதாவது எவ்வளவு தூரம் பொய்யும் புனைச்சுருட்டும் மூலதனமாக கொண்டு அரசியலில் மிக கீழ்த்தரமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைமை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது தெரியுது. ஆனால் உண்மையில் நாங்கள் அதிக சீட்டு கேட்போம் என்று என்னுடைய நண்பர் வைகோ அவர்கள் சொல்லிட்டாருன்ன உடனே இந்த நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பல்லடத்தில் மதிமுக வேட்பாளராக இருந்தவரை இப்போது திமுகவில் மெம்பர் ஆக்கியிருக்காங்க. அப்போது கூட்டணி கட்சியை குலைத்து கபலீகரம் செய்வது திமுகவா பிஜேபியா? நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா நீங்களும் எங்களோட இருந்தீங்க 5 வருஷம் கூட்டணியில். நாங்கள் ஒன்றும் திமுகவை உடைத்து கபலீகரம் செய்யலையே. அப்போ எப்படி ஏடிஎம்கே பண்ணும் பிஜேபின்னு பேசுகிறது பயம் கப்பி கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த கிமு கிபிம்பாங்க. கிமு கிபின்னா என்ன? கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு. அதையும் அப்படி சொல்லணும் நம்ம. அதனால் அது மாதிரியாக இன்றைக்கி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்ததுக்கு முன் வந்ததுக்கு பின் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் மாறி இருக்கிறது. ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தாரணம் செய்யப்பட்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் இணைந்த
6 மணி நேரத்திற்குள்ளாக இங்கே பக்கத்து தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கவிஞர் கனிமொழி அலறியது நமக்கு கேட்டது. ஐயோ 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 ஐயோ, பிஜேபி அதிமுக திட்டுச்சு, அதிமுக பிஜேபி. நான் கேட்குறேன், காங்கிரஸ் வெளியில் போனப்போ திரு மு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்? ரொம்ப நல்லது, கூடா நட்பு கேடாய் முடியும்னு. அந்த காங்கிரஸோடு இன்றைக்கி திமுக கூட்டணி வச்சுருக்கா இல்லையா? சரி, 2016 கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தையும் திமுகவை கழுவி ஊற்றாததா? அப்போ என்ன, அவங்க ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்க, மானாக்குவா மக்கள் நல கூட்டணி. அதானே, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்? அந்த மானாக்குவை வச்சுக்கிட்டு திமுகவை என்ன பாடுபடுத்தினாங்க. இப்போ 19லேருந்து வெக்கமே இல்லாமல் ஒன்றா இருக்கீங்க. அது எதை காட்டுது? இவங்க பேசட்டான், அதுக்கு நம்ம வந்து மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம் இருந்தால் நாம் அதுக்கு பதில் சொல்ல போகிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பயம் கப்பி போய் உளறி கொண்டிருக்கிறது என்பது தான் இன்றைக்கு நிலைமை. தமிழக மக்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. 2026 மே இறுதிக்குள் இன்றைக்கி தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற ஊழல் போதை அரசாங்கம் தூக்கி எறியப்படும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தாய்மாரையும், ஒரு பெற்றோரையும், ஒரு பெரியவர்களையும் கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி நம்முடைய குழந்தைகள் இந்த திமுக என்கின்ற தீய அரசாங்கத்தின் மூலம் போதைக்கு ஆட்படுத்தப்படாமல் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டியது ஒரு பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் இருக்கின்ற கடமை. திராவிட முன்னேற்ற அவர் என்ன, ஜாஃபர் சாதிக்கா, அந்த கும்பலோட கட்சி இது. போதைப் பொருட்களின் ஆதிக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற தமிழக இளைஞர்களின் அடுத்த தலைமுறையை அழிப்பதற்காக இருக்கின்ற ஒரு தீய அரசு. ஆகவே இந்த போதை அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அது போடுகின்ற வேடங்கள், திடீர்னு அவங்க எடுக்கிற அவதாரங்கள், இது எல்லாம் மக்களை இன்னும் 10 மாதம் ஏமாற்றலாம். இந்த தீய அரசு, திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். 50,000 கோடி ரூபாய்க்கு புதிய தொழிற்சாலைக்கு ஒப்பந்தம் போட்டார். எப்படி அது சரியானதாக பார்க்குறீங்க? எது உத்தரப்பிரதேசத்தில் சரி, ஒரு மது ஆலைகளுக்கு ஒரு 5,000 கோடி ரூபாய்க்கு புதிதாக உத்தரப்பிரதேசம். நான் என்ன சொல்கிறேன், இப்போது போன வருஷம் தமிழ்நாட்டுக்கு மத்திய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வந்திருந்தார். அப்போ பேசும்பொழுது திரு அண்ணாமலை அவர்கள் 52,000 கோடி சாராய வரி தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்குது. உடனே பக்கத்தில் நான் இருந்ததுனால சிவராஜ் சிங் சௌஹான் என்ன சொன்னார்னு கேட்டேன். தமிழ்நாட்டில் சாராய வரி, டாஸ்மாக் இன்கம் 52,000 கோடி வருது. அவ்வளோ வருதா? ஆச்சரியப்பட்டு போனார். நான் உடனே கேட்டேன், மத்திய பிரதேசம் ஏன்னா கிட்டத்தட்ட சம பாப்புலேஷனில் இருக்கு. மத்திய பிரதேசம் 13,000. அதுபோல் 4 மடங்கு தமிழ்நாட்டில் தான் குடிக்கலைன்னா அவன் மனுஷனே இல்லைங்கிற சித்தாந்தம் வந்தது. அதனால் தமிழ்நாடு மாதிரி எந்த மாநிலம்னா இந்தியா முழுக்க இன்னும் போகாத மாநிலம் 3 இருக்குது. அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, இன்னும் ஒன்று ஞாபகம் வரல. இந்த 3 மாநிலம் தவிர மீது எல்லாம், காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு வரை எல்லா மாநிலங்களும் போயிருக்கேன். இந்த மாதிரி வயிறு முட்டை குடித்து தலைகீழ நடக்கிற ஒரு சூழ்நிலை எந்த மாநிலத்திலையும் இல்லை. 25க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள். ஒரு மரணத்துக்கு முதல்வர் சாரி சொல்லியிருக்காரு, நிவாரணம் கொடுத்திருக்கிறாரு. சாரி தலைவரா எப்படி பார்க்க? நிவாரணம் என்ன கொடுத்துருக்காங்க?
இன்னைக்கு 7 லட்சம், நேற்றைக்கு 7.5 லட்சம் அமைச்சர் கொடுத்திருக்காங்க. வேலை வாய்ப்பு ஒரு தரேன்னு லட்சம் சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்காரு. சிவகங்கைக்காரர் யார் எந்த அமைச்சர்? பெரிய கருப்பன் கொண்டு போய் நேற்று இன்னும் நிறைய கொடுக்கலாம். பெரிய கருப்புண்டா அவ்வளோ காசு கொட்டி கிடக்கு. நான் கேட்குறேன், லாக்அப் டெத்துக்கு தொடர்வதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் டோட்டல் பியூரோக்ரசி, நாட் ஓன்லி போலீஸ், ஒரு மிகப்பெரிய மமதையிலே மக்கள் தன் அடிமைகள் என்கின்ற மனோபாவத்தோடு செயலாற்றுகின்ற சூழ்நிலை வந்திருக்கு. முதலமைச்சருக்கு தன் அமைச்சகத்தின் மீதும் கண்ட்ரோல் இல்லை, தமிழக அரசின் மீதும் கண்ட்ரோல் இல்லை, தன் வீட்டு மேலேயும் கண்ட்ரோல் இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு தாந்தோன்றித்தனமான நிர்வாகம், அதன் வெளிப்பாடு தான் அஜித்குமார் கொலை. ஏன்னா அஜித்குமார் கொலை செய்யப்பட்டு 2வது நாள் நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்றைக்கி டோட்டலி தமிழ்நாடு கவர்மெண்ட் வாஸ் இன் டினையல் மோடு. எங்களுக்கும் தெரியாது, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அப்படி தான் பேசினாங்க. ஆனால் இப்போது அந்த மடப்புரம் கோவில் எம்ப்ளாயி கதவு துவாரத்தின் வழியாக எடுத்த வீடியோ மாத்திரம் வெளிவராமல் இருந்திருந்தால் இந்த வழக்கு இத்தனை நேரம் ஊற்றி மூடியிருப்பாங்க. பிகாஸ் தி சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் சீரியஸ் அபவுட் ஹிஸ் ஓன் டியூட்டி. நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போது ஒரு தப்பு நடக்குது, எங்கே வேணாலும் நடக்கலாம். ஆனால் நான் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இடத்துல இருக்கேங்கிற புரிதலே இல்லாத ஒரு நபர் இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மாதிரி மோஸ்ட் irresponsible சீஃப் மினிஸ்டர் ஹூ டசன்ட் ரியலைஸ் ஹிஸ் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. பிஜேபி அதிமுக கூட்டணியை பார்த்து திமுக கூட்டணி பயப்படுறதா நினைக்கிறீங்களா? ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு அஜெண்டா, உடனேயே உங்களுடன் ஸ்டாலின் ஒரு அஜெண்டா, எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசியல்? 4 ஆண்டு 2 மாதங்கள் இப்படித்தானே பேசியிருந்தாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நான் உண்மை ஒத்துக்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தரிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த மக்கள் மனோநிலை வேறு, இன்னைக்கு இருக்கிற மனோநிலை வேறு. இங்கு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அன்றைக்கி மறுநாளிலிருந்து திமுகவுடைய அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? அன்றைக்கு வரை இவங்க என்ன நினச்சாங்க, வி ஆர் அன்ஸ்டாப்பபிள், எங்களை தோற்கடிக்க முடியாதுன்னு. ஆனால் இன்னைக்கு நிதர்சனமாக தோல்வி பயம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையை மிரட்டி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இந்த அரசு 24 சீட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக கூட சட்டமன்றத்தில் இருப்பதற்கு அருகதையற்ற கட்சி. அதனால் மக்கள் மிகப்பெரிய தோல்வியை வச்சு டிஎம்கே கவர்மெண்ட் டிசர்வ்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். பாமக எங்கே இருக்கிறாங்க? அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிளவு உங்களுடைய கூட்டணியை பாதிக்குமா? இந்த கேள்வி கேட்க வேண்டியது பாமக. 35 லட்சம் வாக்காளர்கள் பீகாரில் நீக்கப்பட்டிருக்காங்க. 35,60,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. ஒரு தேஜஸ்வி யாதவ் கூட கடந்த 3 தேர்தல்களில் இப்படி வெளிநாட்டு வாக்காளர்கள் முதல்ல இந்த வாக்காளர்கள் நீக்கத்துக்கு பல்வேறு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பிறகு இப்போ நீக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெளிநாட்டு வாக்காளர்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெளிநாட்டு வாக்காளர்கள் ஓட்டு போட்டு தான் பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி அவர் தேஜஸ்வி யாதவ் விமர்சனம் பண்ணார். எப்படி பார்க்குறீங்க உங்கள் பார்வை? அவங்க கட்சி கொழுத்ததே மாட்டு தீவனத்தை தின்னா. யோசிச்சு பார்க்கணும். ஊழலுக்கு இலக்கணமே லாலு பிரசாத் தானே. மாடுதுங்கிறத மனுஷன் தின்னதை பீகாரில் பார்த்தோம். சாரா சோர், தீவன திருடன், அந்த கோஷம்தான் மக்கள் முன்னாடி இருந்தது. அதனால் தேஜஸ்வி யாதவெல்லாம் அவர் இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து விட்டோம் என வெட்கப்பட வேண்டும்.
ஊழலை முதல்ல மாடுதுங்கிறத மனுஷன் தின்னது பீகாரில் பார்த்தோம். அதனால ஜாஸ்தி பேச வேண்டாம். உங்களை மக்கள் ஏற்கவில்லை, தோற்று போனீர்கள், அதை ஏற்றுக்குங்க அனாவசியமாக. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் காங்கிரஸ் 67 தோத்தப்ப. அப்போ கூட சில பேர் சொன்னாங்க இந்த இண்டல்வில் இங்கு அது அழிக்கிற மாதிரி இருந்தது, அதனால திமுக காரங்கள்லாம் வந்து கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு. அப்போ பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னால், இன்றைக்கி அவரோட நினைவு நாள், பிறந்த நாள், இன்றைக்கி அவரோட பிறந்த நாளில் இருக்கும். அதனால் அவர் சொன்னதை நான் இப்போ உங்களுக்கு நினைவுபடுத்துறது பொருத்தமானதுன்னு நினைக்கிறேன். நாம் தோற்றுவிட்டோம், வேறு எந்த சாக்குகளும் நாம் சொல்லக்கூடாது. புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், 6 மாதம் விமர்சிக்கணும். இது அன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னது. இன்றைக்கி அவருடைய பிறந்த தினத்தில் அவர் சொன்ன மாதிரியே சும்மா நீங்கள் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடல, நீங்கள் தோற்று போயிட்டீங்க. நான் கேட்குறேன், இந்த ராகுல் காந்திங்கிற ஒரு தேச துரோகியை தலைவராக வைத்து கொண்டிருக்கின்ற கூட்டணி. ஏன்னா நான் வந்து ஏதோ எதிர்கட்சியில் இருக்கான்னு வசைப்படுறதுக்காக சொல்லலை. ராகுல் காந்தி என்ன சொன்னார், we not only oppose BJP, we not only fight RSS, we fight Indian nation. நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பிஜேபியை யாரும் இருக்கலாம், அது ஜனநாயகம். ஆனால் ஐ ஃபைட் இந்தியன் நேஷன் அப்படின்னு சொன்ன ஒரு தேச துரோகி, அந்த தேச துரோகியை தலைவராக வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் பேசுகிறீங்களா? அதனால் மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அதுபோன்ற நிலை தமிழகத்தில் அந்த நிலை வரணும்னு நினைக்கிறீங்களா? அங்கே நிறைய அதாவது இறந்து போனவங்க நீக்கப்பட்டிருக்காங்க, 2 இடங்களில் வாக்கள் இருந்தவங்க, அதுபோன்ற நிலை தமிழகத்திலையும் எலெக்ஷன் கமிஷனோட பிரைமரி டியூட்டி எ ஃப்ளாலெஸ் எலக்டரல் ரோல். அதை தேர்தல் கமிஷன் தமிழமாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் they have to ensure that there is a flawless electoral roll. 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அரசியலில் ஈடுபட வேண்டாம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல நான் சொல்கிறேன், மோகன்ஜி பாகவத் அங்கே என்ன பேசினாங்க? இங்கே இந்த அறிவாலய அன்பர்கள், நான் இப்போலாம் அறிவாலய அடிமைன்னு சொல்கிறத விட்டுட்டேன். அறிவாலய அன்பர்கள் இல்லை அறிவாலய நலன் விரும்பிகள் உங்கள் இஷ்டத்துக்கு இன்டர்பிரட் பண்ண வேண்டும். மோகன்ஜி பாகவத் அவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினார். அப்போது அவர் பேசினது அதை இவர் எடுத்து பேசினார். சரி, பிஜேபியோட பைலாவில் ஏதாவது வயசு லிமிட் இருக்கா? இல்லை. ஆனால் நாம் அந்த 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இளைஞர்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் தான், அது சட்ட விதிமுறையும் அல்ல. அதனால் முரளி மனோகர் ஜோஷி அவங்கெல்லாம் வந்து ஒரு காரணமாக காட்டப்பட்டாங்க. அடல்ஜி எத்தனை வயசு வரை பிரதமராக இருந்தார்? அதாவது ஆமாம், அது மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ணல. அதுக்காக அவங்கள பொறுப்பில் இல்லை, சொல்லவே இல்லை. இன்னமும் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்களும் லால்கிருஷ்ண அத்வானி அவர்களும் பெரும் மதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இதில் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் இதை சொல்லிட்டார், அதனால் எல்லாம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா பத்திரிகைகள் உடனடியாக மாண்புமிகு பிரதமர் ராஜினாமா பண்ண போகிறார். உங்களோட அரிப்பை ஏன் இதை வச்சு நீங்கள் தீர்த்துக்கிறீங்க? நோ நீட். அதனால் அறிவாலய ஆர்வலர்கள் தயவு பண்ணி ஸ்டாலின்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக மோடிஜி ராஜினாமா பண்ணுவார்னு எழுதிட்டு இருக்காதீங்க. அடல்ஜியோட நெருங்கிய நண்பர் வைகோ சலசலப்பு இருக்குதா சொல்கிறீங்க, மீண்டும் அந்த 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 இணக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா பாஜக தேசிய? என்ன சொல்கிறேன், மனமாற்றம்ங்கிறது மாற்றம் ஒன்றே மாறாது. யாருக்கு வேணால் மனமாற்றங்கள் வரலாம். மனந்திருந்திய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அரவணைத்து கொள்வது ஒரு பண்பு. கல்வி நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா
நான் வந்து தெளிவாக இருக்கேன் ஒரு விஷயத்தில். இதுவரை தொடர்ந்து 35 ஆண்டுகளாக நான் நிர்வாகியாகவே இருக்கேன். 93லேருந்து ஸ்டேட் அண்ட் எபவ். ஆனால் கூட்டணி பற்றி நான் பேசியது இல்லை. காரணம், சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டு தான் யாரோட கூட்டணி, எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி இதை நிர்ணயிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஆத்தரைஸ்டு ஃபோரம் அவங்க முடிவு பண்ணணும். அவங்க என்ன முடிவு செய்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன். அவ்வளவு. வாக்காளர் பட்டியலில் வந்து குழப்பம் ஏற்படுத்தி பாஜக வந்து பல மாநிலங்களில் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. சரி, பார்லிமெண்ட்டில் வந்து மத்திய பிரதேசத்தில் எல்லா சீட்டும் ஜெயிச்சோம், தமிழ்நாட்டில் எல்லா சீட்டும் தோற்று போகணுமே. அப்போ வந்து வாக்காளர் பட்டியலில் திருத்தி அதில் மோசடி பண்ணி தான் ஸ்டாலின் ஜெயிச்சாரா, திமுக ஜெயிச்சதா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? நேற்று கூட்டத்தில் கூட அந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க, தமிழகத்தில் அந்த நிலை ஏற்படக்கூடாது. யார் நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கிறத போல் ஒரு மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட் வி ஷுட் ஃபீல் அஷேம்ட் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட். அந்த மாதிரி இருக்கிறனால மக்கள் தூக்கி எறிவார்கள் என்ற பயத்தின் காரணமாக பேசுகிறாங்க. பயம் கப்பி கொண்டு இருக்கிறது. நான் இது ஓப்பனிங் ரிமார்க்கிலே சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக மோசமாக தோற்றுப்போம் என்று பயந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இன்னிக்கே சாக்கு போக்கு, நான் அன்றைக்கே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறதுக்காக பேசுகிற மோசடி பேச்சு, அது ஃப்ராடுலண்ட் ஸ்பீச். நன்றி. சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க. அவர் யார்? விஜய் நடிகர் தலைவர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர். இந்த நாள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். கட்சியின் பேரில் மட்டும்தான் வெற்றி இருக்க முடியும். இன்னைக்கு கூட பிஜேபி நான் சொல்றேன், அவர் செயல்படுறாருன்னு சொல்லி ஒரு விஷயம் நான் சொல்றேன். இங்க திருநெல்வேலி ஸ்பீக்கர் இங்க பாருங்க, அவர் வந்து எங்க மாநில மாநாடு விழுப்புரம் பக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாநாடு போட்டிருந்தார். நான் அன்றைக்கே சொன்னேன், என்றைக்குமே கன்ஃபியூஸ்டு லாட் கேனாட் ப்ராக்ரஸ். விஜய்கிட்ட ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. நாம் தேசபக்தர்களோடு இருப்பதா தேச விரோதிகளோடு இருப்பதா முடிவு பண்ணலை. அதனால் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார்லேருந்து எல்லார் படங்களும் வச்சுருக்கார். நீங்கள் யாருக்காக இருக்கீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மவுத்து பீஸாக தான் இன்னி வரைக்கும் விஜய் செயல்பட்டிருக்கார். காரணம் கல்வி. இவர் நிலைப்பாடு என்ன? திமுக நிலைப்பாடு என்னவோ அதுதான். கல்வியானது பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும். அதானே திமுக சொல்லுது, அதானே இவர் சொல்கிறார். அப்படி இருக்கிறது இவர் எப்படி எங்களுக்கு மவுத் பீஸாவோ எங்களுக்கு பி டீமாவோ இருக்க முடியும்? இருக்க முடியாது. அவங்க அம்மா சிறுபான்மையினர், அதனால திமுகவுடைய வாக்குகளை அவங்க அம்மா சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை பிரிக்கிறதுக்கு அவங்க அம்மா சிறுபான்மைன்னு யார் சொன்னா? எங்க சட்டப்பேரவை தலைவர் இன்னைக்கு காலையில பேட்டி கொடுத்திருக்காரு. அப்பாவு அவங்க அம்மா பேர் என்ன? பிரிப்பதற்காக அவங்க அம்மா பேர் என்ன? சோபா. சோபா யாரு? சிறுபான்மையினர் இவர் சொல்றாரு, அப்பாவு சொல்றாரு. நீங்கள் நான் ரொம்ப பர்சனல் விஷயத்துக்கு போக விரும்பலை. திரு சந்திரசேகர் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர் மனைவியின் தகப்பனார் என்ன பேசினார்னெல்லாம் பப்ளிக் டொமைனில் இருக்கு ஏற்கனவே. நான் அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன நான் கேட்குறேன், இப்போது உதயநிதி ஸ்டாலின் ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன்னு சொன்னது எதுக்காக? எதுக்காக? விஜய்க்கு கிறிஸ்தவ சமுதாயத்தினர் ஓட்டு பிரிந்து விடக்கூடாது என்று நானும் ஒரு கிறிஸ்டியன் சீஃப் மினிஸ்டர் ஆஸ்பைரண்ட்டுன்னு கிறிஸ்டியன் வாக்கு வங்கிக்கு பேசின பேச்சா இல்லையா அது? நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லலை, நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். உதயநிதி ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன்கிற வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு காரணமே நானும் கிறிஸ்தவ முதல்வர் ஆஸ்பைரண்ட்டு, நாட் விஜய் அப்படிங்கிறதுக்காக உதயநிதி பேசுகிறது தான் பேச்சு. இதுக்கு அப்பாவு அவர்கள் பதில் சொல்லட்டோங்கிறேன். நான் சும்மா இந்த கல்லை ஊட்டி அடிச்சுட்டு ஓடக்கூடாது. நான் கேட்டிருக்கிற இந்த கேள்விக்கு அப்பாவு அவர்கள் பதில் சொல்லணும். ஸ்டாலின் பேசினதே அந்த சிறுபான்மையினர் என்கின்ற பேரில் நீங்கள் ஒருங்கிணைத்து வைத்திருக்கின்ற வாக்கு வங்கி சேதப்படக்கூடாதுங்கிறதுக்காக பேசின மோசடி பேச்சு. ஏன்னா நான் ஐ எம் அ ப்ரௌடு ஹிந்துன்னு சொன்னேன்னா என்ன கம்யூனல்ங்கிறீங்க?
அப்போ உதயநிதி ஐம் ப்ரௌடு கிறிஸ்டியன் சொன்னது செக்குலர் பேச்சா? யாரை ஏமாத்துறார் அப்பாவு? உங்கள் அதிகார சட்டமன்றத்துக்குள்ளே மட்டும்தான், வெளியில் போய் பேச வேண்டாம். அதனால் உதயநிதி பேசியது தான் மத ரீதியிலாக ஓட்டு பேங்கை டார்கெட் பண்ணி பேசின பேச்சு. இந்து சமய அறநிலைத்துறையோட கோவில்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. 3000 கோயில்களுக்கு மேலே அறநிலைத்துறை கும்பாபிஷேகம் பண்ணி எந்த ஆட்சியும் செய்யாத சாதனையை வந்து படைச்சிருக்கிறதா அறநிலைத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அனதர் ஃப்ராட். கும்பாபிஷேகம் நல்ல விஷயம் தான், அதில் என்ன? இல்லை யார் பண்ணது? நான் இப்போ திருச்செந்தூரில் முருகப்பெருமானை தரிசிக்க போய்கொண்டு இருக்கேன். ஆன்மீக கொடையாளர் சிவநாடர் அவர்கள் 200 கோடிக்கு மேல் கொடுத்தாரா இல்லையா? 300 கோடிக்கு மேலே உண்டியல் பணம் வந்ததா இல்லையா? இந்த சேகர் பாபுவோட அப்பம்புட்டு காசா? நான் சொல்லலை இந்த வார்த்தை, என்னது இல்லை, உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு நிதி அமைச்சரை பார்த்து கேட்ட கேள்வி. அன்றைக்கி அது தப்பு இல்லைன்னா இப்போ நான் கேட்குறது தப்பு இல்லை. சரி, என்னோட பெர்டினன்ட் கொஸ்டின், 6/7/2021 சுவோமோட்டோ கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஜஸ்டிஸ் மகாதேவன் மற்றும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவுலா அவர்களுடைய தீர்ப்பு. அந்த கேஸில் கார்த்திகேயன்கிற அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர் அவரோட அஃபிடவிட்டில் 1274 கோயில்கள் either they are totally dilapidated or partially dilapidated. அரசாங்கத்தின் நோக்கம் அந்த 1274 கோவில்களையும் புனர் நிர்மாணம் செய்வது. நான் கேட்குறேன், சேகர் பாபு கிளைம் பண்ணுறதுல அந்த 1274 எத்தனை கோவில் இருக்குது? ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கோவில்கள். அதில் பக்தர்களுடைய நன்கொடையில் நடந்து கொண்டிருக்கின்ற குடமுழுக்குக்கு நீங்கள் எப்படி கிரெடிட் கிளைம் பண்ண முடியும்? மாறாக என்னோட இன்னொரு கேள்விக்கும் சீஃப் மினிஸ்டரோ சேகர் பாபுவோ பதில் சொல்லணும். என்ன, அறநிலையத்துறை ஒரு கோவிலை கையகப்படுத்தும் பொழுது அந்த கோவில் ஃபங்க்ஷனிங் டெம்பிளாக இருந்ததா இல்லையா? அந்த கோவில் செயல்படுகின்ற கோவிலாக இருந்தது, அதில் உண்டியலில் பணம் வந்தது, அதனால தானே நீங்கள் கையகப்படுத்தினீங்க. இல்லைன்னா அறநிலைத்துறை வந்து செயல்படாத கோவிலை வெறும் இடிபாடை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த 1274 கோவில்கள் சிதைந்து போனதற்கு குற்றவாளி இந்த அறம் கெட்ட அறநிலைத்துறையா இல்லையா? உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளணுமா வேண்டாமான்னு கேட்குறேன் நான். என்ன மோசடி? நீங்கள் அஃபிடவிட்டில் ஒத்துண்டிருக்கிறது, என் கற்பனையில் சொல்கிறது இல்லை. 1274 கோவில்கள் எதர் டோட்டலி ஆர் பார்ஷியலி டைலாபிடேட்டட்னு நீங்கள் அந்த கோவில்களை அபகரித்த பொழுது, அறநிலையத்துறை இந்து கோவில்களை அபகரித்த பொழுது அவை செயல்படும் கோவில்களாக இருந்தன. அது நீங்களே உங்கள் வக்கீல் கார்த்திகேயன் அவர் அஃபிடவிட்டில் சொல்கிறார். சிதைஞ்சு போச்சு. அப்போ சிதைய விட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டாமா? தூக்கில் போடணும் சார். ஹிந்து கோவிலை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையாவது கையகப்படுத்தி அழிப்பீர்களா? ஒரு மாஸ்கை கையகப்படுத்தி அழிப்பீர்களா? ஹிந்து கோவில்கள் 1200க்கும் மேற்பட்ட ஆன் யுவர் ஓன் அட்மிஷன், அதுவே டோட்டல் டிராஸ்டிக்கலி அண்டர் எஸ்டிமேட்டுங்கிறது என் கருத்து. அப்படி இருக்கிறத இவ்வளவு மோசமான தீய சக்திகள் இந்த திராவிட இயக்கங்கள் நீங்கள் கையகப்படுத்தி அழிச்சுட்டீங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதுக்கு யார் தண்டிக்கிறது? இந்த சேகர் பாபுவை என்ன பண்ணுறது? அதனால் ஹிந்து மதத்தின் எதிரிகள் இவர்கள். அதனால தான் பிஜேபி சொல்லுது அறநிலைத்துறை அறமற்ற துறை நீக்கம். நன்றி சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. பாஜக அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து மக்களை சந்தித்து வராரு. பெருங்கூட்டம் எல்லா இடத்துலையும் கூடுது. பாஜக அதிமுக கூட்டணி சார்பில் தேசிய தலைவராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் மத்திய எக்ஸ்பேன்ஷனை அறிவித்தாரும் அன்னிலேருந்து சொல்லியிருக்கேன். இது பெரிய அவலாஞ்ச் மாதிரி போக போக இன்னும் கூடும். காரணம், இன்றைக்கி இருக்கிற ஒரு அரசாங்கத்தை வெளியேற்றணுமே
அப்படின்னு ஆதங்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இந்த கூட்டணி உண்டு. நன்றி. தமிழக வரலாற்றை போதும். மத்திய அரசு மறுதளிக்குதுன்னு சொல்லி நேற்று குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க கனிமொழி. சார் நான் சொல்கிறேன், கனிமொழி வேணா அவ்வளோ பெரிய வரலாற்று நிபுணரா? என்ன பேசுறது, என்ன பிதற்றல்? இங்கே கம்ப ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி, அந்த வரலாற்றை மாத்துறீங்க. வெட்கப்பட வேண்டாமா? இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் கருணாநிதி சிலை வச்சுட்டு இருக்கீங்களே, கருணாநிதி இல்லைன்னா தமிழ்நாடு இல்லையா? தமிழ்நாடு வரலாற்றை மாற்ற வேண்டும் என்கிற சதி திட்டமா இல்லையா அது? அவரோட பேனாக்கு சிலை. நீங்கள் நாளைக்கு தமிழ்நாட்டில், ஏன்னா இது ஒன்றும் புதுசு இல்லை, 1975 நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதும் இந்த அது என்ன கேப்சியூல் இந்திரா காந்தி பார்லிமெண்ட்டில் புதைச்சி வச்சாங்க டைம் கேப்சியூல். அதில் என்னன்னா காங்கிரஸ்லேயே நேரு குடும்பத்தை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற மாதிரி எழுதி அதை பார்லிமெண்ட்டில் புதைச்சிட்டு 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 500 வருஷம் கழித்து அடுத்த தலைமுறையில் அவங்களுக்கு என்ன தெரியும்? ஓ, நேரு குடும்பத்தை விட்டால் இந்தியாவுக்கு நாதியே இல்லைன்னு. அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கீங்க. என்ன சரித்திரம் தெரியும்? திருவாரூர்லேருந்து திருக்கோளையிலேருந்து சென்னைக்கு கருணாநிதி போகும்பொழுது என்ன நிலை உங்கள் குடும்பத்துக்கு? இன்றைக்கி என்ன நிலைமை? அதிகமாக பேசப்படாதம்மா. ஐ வாண்ட் டு ரெஸ்பெக்ட்.